இடையில தளர்ந்திருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது யார்? என் மனைவி தான் சார். அவங்க தான் மனைவி என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அதுலேயே நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் வெளில போயிட்டு த்ரூஅவுட் உங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. த்ரோட்டில் இருந்தாங்க. அந்த 3 வருஷத்தில் ஒரு 10 அசிஸ்டன்ட் வந்துட்டு ஓடி இருப்பாங்க. சரி ஒர்க் பண்ணலான்ட்டு வருவாங்க. இவர் படம் இப்போதைக்கு பண்ண மாட்டார் போல. எவன் என்னை நம்புனானோ அவன் இந்த படத்தில் இருந்தாங்க. அருமை. இந்த இதில் வந்து இருந்தார் ஜெகன். எப்போவுமே இல்லை, அவர் படம் நடக்காட்டினாலும் அவர் வெளில போய் மற்ற படங்கள் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணார். ஆனாலும் அப்பப்போ வாரம் வந்து என் கூடவே கதையை பேசுகிறது, இது பண்ணுறது. அதே மாதிரி ஜானி, அவர் எப்போ இங்கே இருந்தாலும் எப்போ போனாலும் வந்துடுவார், ஒரு ஆறுதலாக இது பண்ணுவார். சந்தோஷ்னு சொல்லி இந்த படத்துலலாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக என்னுடைய பழைய அசிஸ்டன்ஸ்லாம் சொல்லலாம். அந்த செம படம் பண்ண வள்ளிகாந்த், மாமன் படம் பண்ண பிரசாந்த், அஸ்வின் ஒரு பையன் இருக்கிறான், செந்தாமரை கண்ணன். இவங்க எப்போவுமே வந்து எங்கே பூமிநாதன் ஒருத்தர் இருக்கிறான். எப்போ போனாலும் அவங்க வந்து நமக்கு கூட வருவாங்க. ஏன்னா அவங்க தோக்கும் போதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருந்திருக்கேன். எப்படி கடந்து வரணும்னு அவங்களுக்கு நான் பாடம் எடுத்திருக்கேன். அருமை. எனக்கு பாடம் எடுக்க மாட்டாங்க, ஒரு ஆறுதலாக அப்பப்போ வந்து இருந்துட்டு போவாங்க. அதில் முக்கியமாக இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஜீவான்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே ஒரு நம்பிக்கை இருந்தது அவனுக்கு. வந்து அவனோட கோச்சிக்கிட்டு போனால் அப்புறம் திருப்பி வந்தான். வெளில போகும்போது தானே தெரியும் நம்ம சிலது எதுக்குன்னா ஒரு நல்லது நடக்கணும், நீ கற்றுக்கணும், இதை ப்ராப்பராக இருக்கணும், டைமிங் கீப் அப் பண்ணணும். ஒரு வேலை இந்த வேலையை சொன்னால் முடிச்சு கொடுத்தான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு வருத்தமாக தெரியுது. அதை வெளில போய் இப்போ மற்ற இடத்துக்கு போகும்போது தான் ஆஹா இங்கே எவ்வளோ பெரிய டிசிப்ளினாக வேலையை கற்றுக்க முடியுது அப்படின்ட்டு வெளில போய்ட்டு வந்தான். அதே மாதிரி கந்தசாமின்னு ஒரு பையன் எப்போவுமே இன்றைக்கி எடிட்டிங் வேலை பார்க்க சொன்னால் பார்ப்பான், ஃபோட்டோஷாப் பண்ண சொன்னால் பண்ணுவான், எல்லாமாவும். இந்த இடத்துல வந்து தமிழ்குமரன் சார் நான் குறிப்பிட்டு சொல்லணும். நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் தமிழ்குமரன் இந்த 3 வருஷத்தில் நமக்கு ஏதாவது பண உதவி, மன கஷ்டம் எது இருந்தாலும் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு. அப்படியா? ஆமாம். அருமை. எனக்கு பணம் வேணும் அப்படின்னா அவர் ஒருத்தர். அதே மாதிரி சுரேஷ்னு சொல்லி ஒரு நண்பர் இருக்கார், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது அவங்க 2 பேருக்கும் நன்றி கடை போட்டிருக்காரு.